ஓம் சாந்தி. 25/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன். இப்போ பாபா சிவபாபா பிரம்மா உடல்ல அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்காரு. நம்மளாம் இறைமானவர்கள். இன்றைய முரளியை நம்ம கேட்கலாம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பாபாவிடம் பக்தியின் பலனை அடைவதற்காக வந்துள்ளீர்கள். யார் அதிகமாக பக்தி செய்திருக்கிறார்களோ அவர்களே ஞானத்தில் முன்னேறி செல்வார்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. பக்தியின் பலனை இப்போ நம்ம பல பிறகுகளா பக்தி செஞ்சு வந்திருக்கிறோம். அந்த பக்தியோட பலனை அடையிறதுக்காக தான் இப்போ பகவான்கிட்ட நம்ம வந்திருக்கிறோம். யார் அதிகமா பக்தி செஞ்சிருக்காங்களோ அவங்க ஞானத்துல அதிகமா முன்னேறி போவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கேள்வி: கலியுக ராஜ்யத்தில் எந்த 2 விஷயங்கள் அவசியமாக இருக்கிறது? அது சத்தியுகத்தின் ராஜ்யத்தில் இருக்காது சொல்லி பாபா கேட்கிறாரு. பதில் பாபா சொல்றாங்க, கலியுக ராஜ்யத்துல மந்திரி மற்றும் குருவின் அவசியம் இருக்கிறது. கலியுகத்துல பகுத்தறியும் சக்தி யாருக்குமே கிடையாது, ஆலோசனை தேவைப்படுது. அதனால யாராவது மந்திரி குரு அவசியம் அவங்களுக்கு இருக்கிறாங்க. ஆனா சத்தியுகத்துல இது ரெண்டுமே இருக்காது, குருவோ மந்திரியோ இருக்காது. ஏன்னா ஆத்மா அங்க சக்திசாலியா இருக்கும், அங்க ஆலோசனை தேவைப்படாது. லட்சுமி நாராயணன் சுயராஜ்ய அதிகாரியா இருந்து உலகத்தையே ஆளக்கூடியவங்க, அவங்களுக்கு ஆலோசகர் தேவையே கிடையாது. அங்கே யாருடைய ஆலோசனையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. ஏனென்றால் சத்தியுக ராஜ்யமானது சங்கமத்தில் பாபாவனுடைய ஸ்ரீமத் படி உருவாகிறது. சொர்க்கத்துல எப்படி அங்க ராஜ்யம் உருவாகுதுன்னா கடவுளுடைய ஸ்ரீமத் படி, சிவபாபாவுடைய உயர்ந்த வழிபடிதான் இங்க உருவாகுது. கடவுளே தேர்ந்தெடுக்கிறாரு உலகத்தை யாரு ராஜ்யம் செய்யணும்ன்றத. கடவுளே தேர்ந்தெடுக்கிறாரு, கடவுளே உருவாக்குறாரு. அவருடைய வழிப்படி நடந்து போனவங்க தான் அங்க லட்சுமி நாராயணனா உருவாகுறாங்க. 21 தலைமுறை வரை செல்லும் அளவிற்கு ஸ்ரீமத் கிடைக்கிறது. பாபா இங்க கடவுள் 21 தலைமுறைக்கு போற அளவுக்கு அறிவுரை கொடுக்கறாரு. அந்த அளவுக்கு நம்மள ஆரோக்கியமா, செல்வம் நிறைஞ்சவங்களா, அந்த எல்லாமே நிறைஞ்சவங்களா, நம்ம சக்தி நிறைஞ்சவங்களா நம்ம மாத்தி இங்க இருந்து அனுப்புறாரு. மேலும் அனைவரும் சத்கதியில் இருப்பதால் குருவனுடைய அவசியமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாருமே ஜீவன் முக்தி நிலையை அடைஞ்சிடறாங்க, சத்கதியில இருக்கிறாங்க. நல்ல கதியில இருக்கிறதுனால அவங்களுக்கு சக்தி வேலை செய்யறதுனால குருவினுடைய அவசியமே இருக்காது, ஆலோசனை தேவைப்படாது சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. ஓம் சாந்தியினுடைய பொருள் என்ன? ஓம் சாந்தி சொல்றீங்க இல்லையா, அதோட பொருள் என்னன்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. சுய தர்மத்தில் அமருங்கள். நம்மளுடைய சுய தர்மமே சாந்தி. ஆத்மா நிம்மதின்னு தேடி அலையுது இல்லையா, நிம்மதி வேணும் நிம்மதி வேணும் தேடி பார்த்தேன் பாட்டெல்லாம் கூட இருக்கு இல்லையா. அப்ப அந்த நிம்மதி எங்க இருக்குது? எங்கேயுமே நம்ம தேடி அலைய தேவையில்ல, அது நமக்குள்ளேதான் இருக்கு. எங்க போனாலும் நம்மளுடைய மனநிலை சரியில்லைன்னா நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியாது. அப்ப நம்ம மனசு புத்தியில தான் நிம்மதியே இருக்குது. நம்ம குள்ளாரதான், ஆத்மாக்குள்ளாரதான். ஆத்மாவுடைய சுய தர்மம் தான் சாந்தி. அதனால உங்களுடைய சுய தர்மத்துல அமருங்கள், அல்லது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அமைதியில் அமருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தினா நான் ஆத்மா, என்னுடைய சுய தர்மம் சாந்தின்றதுதான் பொருள். தன்னை ஆத்மான்னு புரிஞ்சிட்டு அமைதியில உட்காருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதற்கு தான் சுய தர்மத்தில் இருப்பது என்று பெயர் சொல்லி பாபா சொல்றாரு. பகவான் வாக்கு சுய தர்மத்தில் அமருங்கள். கடவுள் சொல்றாரு, நீங்க உங்களுடைய சாந்தி உங்களுடைய சுய தர்மம், அமைதியா உட்காருங்க குழந்தைகளே சொல்றாரு. உங்களுடைய தந்தை உங்களை படிக்க வைக்கின்றார். இப்போ நம்மளுடைய அப்பா வந்துட்டாரு, ஆத்மாவுடைய தந்தை பரமாத்மா நம்மள படிக்க வைக்கிறாரு, ஆசிரியரா வந்திருக்காரு. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற படிப்பை படிக்க வைக்கின்றார். அந்த எல்லைக்குட்பட்ட ஆசிரியர் அந்த எல்லைக்குட்பட்ட படிப்பு படிப்போம் இல்லையா, நம்ம எல்கேஜி யூகேஜி +2 MBBS அந்த மாதிரி, இதெல்லாம் அது எல்லைக்குட்பட்ட படிப்பு. இது எல்லையற்ற படிப்பு நம்ம படிக்கிறோம். எல்லையற்ற ஹிஸ்டரி, ஜியாகிரபி, சரித்திரம், பூகோளத்தை படிச்சுட்டு இருக்கிறோம். ஏனென்றால் பாபா எல்லையற்ற சுகத்தை கொடுக்கக்கூடியவர் பாபா. அதனால அவரு எல்லையற்ற படிப்பை நமக்கு படிக்க வைக்கிறாரு. படிப்பினால் சுகம் கிடைக்கிறது அல்லவா, படிச்சாலே நமக்கு சுகம் கிடைக்கலையா, நல்லா படிச்சா நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா வாழலாம் இல்லையா, அது மாதிரிதான் இந்த படிப்புன்னு சொல்றாரு. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அமருங்கள் என இப்போது பாபா கூறுகின்றார். எல்லையற்ற தந்தை உங்களை வைரம் போல மாற்றுவதற்காக வந்திருக்கிறார். நம்ம எல்லாம் நடிச்சு ஆத்மான்றத மறந்து தேக உணர்வுல நம்ம என்ன ஆயிட்டோம், சோழி மாதிரி ஆயிட்டோம். இப்ப பாபா நம்மளை வைரம் போல மாற்றுறதுக்காக வந்திருக்கிறார். வைரம் போல தேவி தேவதைகள் தான் இருப்பார்கள். உண்மையில வைரம் மாதிரி யார் இருந்தாங்கன்னா சொர்க்கத்துல வாழ்ந்த தேவி தேவதைகள் இருந்தாங்க. அவர்கள் எப்போது மாறுகிறார்கள்? அவங்க எப்படி அந்த மாதிரி ஆனாங்க? வைரம் மாதிரி எப்படி தேவி தேவதைகள் சொர்க்கத்துக்கு போனாங்க? இவ்வளவு உயர்ந்த புருஷோத்தமர்களாக எப்படி மாறுகிறார்கள் சொல்லி பாபா கேட்கிறாரு. இதை தந்தையை தவிர வேற யாருமே கூற முடியாது. இந்த கேள்விக்கான பதில் கடவுளை தவிர, அப்பாவை தவிர வேற யாராலையும் சொல்ல முடியாது சொல்லி சொல்றாரு. நீங்கள் தான் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள், பிராமணர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க தான் அந்த பிரஜைகளின்
தந்தை பிரம்மாவுடைய குழந்தைகள் பிகேஸ் பிராமணர்கள் நீங்க தான் சொல்றாரு. வாய் வழி வம்சம், நம்ம பிரம்மாவுடைய வாய் வழி மூலமா தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். விகாரத்தின் மூலமா நம்ம பிறக்கல. நம்ம இப்ப சிவபாபாக்கும் பிரம்மா பாபாக்கும் வாய் மூலமா பிறந்திருக்கிறோம். அவர் வாய் மூலமா ஞானம் கேட்டு பிறந்திருக்கிறோம், பிராமணர்களா இருக்கிறோம். மீண்டும் நீங்கள் தேவதைகளாக மாற வேண்டும் சொல்லி பாபா சொல்றார். மீண்டும் நீங்க இப்ப வந்து சூத்திரனா இருந்து பிராமணரா இருக்கிறீங்க, பிராமணர்ல இருந்து நீங்க தேவதையா மாறணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிராமணர்களுக்கு தான் குடுமி இருக்கிறது. அந்த பிராமணர்களுக்கு தலையில குடுமி வச்சிருப்பாங்க இல்லையா, அதுதான் அவங்களுடைய அடையாளமே. அந்த மாதிரி நம்மளை வந்து இப்போ வந்து பிராமணரா சூஸ் பண்ணி நம்மளை இந்த கடல் விஷக்கடல்ல இருந்து குடுமையை பிடிச்சி பாபா எடுக்கிறாரு. நீங்கள் சூத்திரனில இருந்து பிராமணராக ஆகின்றீர்கள் சொல்லி சொல்றாரு. நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் வாய் வழி வம்சம், வயிற்று வழி வம்சமே கிடையாது சொல்லி சொல்றாரு. நம்ம வாய் மூலமா ஞானம் கேட்டு பிறந்தவங்க, வயிறு மூலமா பிறந்தவங்க கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. கலியுகத்தில் இருப்பவர் அனைவரும் வயிற்று வழி வம்சம். கலியுக பிராமணர்கள்லாம் அவங்க வயிற்றுல இருந்து விகாரன் மூலமா பிறந்தவங்க. சாது சன்னியாசி ரிஷி முனி போன்ற அனைவருமே துவாபர யுகத்திலிருந்து எப்படி பிறந்து வந்தாங்கன்னா வயிற்று வழி வம்சத்தினராக தான் இருக்கின்றனர் சொல்லி சொல்றாரு. அவங்க எல்லாருமே துவாபரகம் ஆரம்பிச்சதுல இருந்தே வயிற்று மூலமா பிறந்து வந்தவங்க தான். இப்போது பிரஜாபிதா பிரம்மாகுமாரிகளாகிய நீங்கள் மட்டும்தான் வாய் வழி வம்சத்தினராக மாறுகின்றீர்கள். இப்ப நம்ம மட்டும்தான் நம்ம எப்படி பிறப்பெடுத்துக்கிறோம், பழைய ஜென்மம் நமக்கு முடிஞ்சிருச்சு. நம்ம எப்போ பிகே ஆனோமோ, பிராமணன் ஆனோமோ, நம்ம சிவபாபாவுக்கும் பிரம்மா பாபாவுக்கும் குழந்தையா மாறிட்டோம். இப்போ நம்ம புது பிறவி நம்ம கிடைச்சிருக்குது. பழைய பிறவி முடிஞ்சு போச்சு. இந்த புது பிறவில நம்ம அவருடைய வாய் மூலமா பிறந்திருக்கிறோம். அதனால வாய் வழி வம்சத்தினால் மாறுகின்றீர்கள் சொல்றாரு. இது உங்களுடைய மிக உயர்ந்த குலம், இருக்கிறதுல மிக உயர்ந்த குலம் பிராமண குலம் சொல்லி சொல்றாரு. தேவதைகளை விட உயர்ந்தது, தேவதைகளா நடிச்சவங்களை விட அந்த குலத்தை விட உயர்ந்த குலம் இது. ஏனென்றால் உங்களை படிக்க வைக்க மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றக்கூடிய தந்தையே வந்திருக்கின்றார். ஏன் வந்து இந்த பிராமண குலம் உயர்ந்த குலம்னா, உங்களை படிக்க வைக்கிறவர் யாரு, மனுஷன் வந்து தேவதையா மாற்றக்கூடிய பரம்பிதா பரமாத்மாவே வந்திருக்கிறாரு சொல்லி சொல்றார் பாபா. குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ஏனென்றால் பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர்கள் இங்கே வருவதில்லை. இப்ப குழந்தைகளை தான் பாபா புரிய வைக்கிறார், நேரடி குழந்தைகள், அவர் பேச்சு கேட்கறவங்க. ஏன்னா பக்தி மார்க்கத்துல இருக்கிறவங்க இங்க வர்றதில்லை. இங்க ஞான மகத்தை சார்ந்தவர்கள் தான் வராங்க. இந்த ஞானத்தை ஒத்துக்கிறவங்க, அதாவது தான் ஆத்மான்னு உணர்ந்து கடவுளை அடைஞ்சவங்க, பரம்பிதா பரமாத்மா தான் நம்மளுடைய அப்பான்னு உணர்ந்தவங்க வருவாங்க. தேடிக்கிட்டு இருக்கிறவங்க இங்க வரமாட்டாங்க. கடவுள் யாருன்னு தேடிட்டு இருக்கிறவங்க இங்க வரமாட்டாங்கன்னு சொல்றாரு. நீங்கள் எல்லையற்ற தந்தையிடம் பக்தியின் பலனை அடைவதற்காக வருகிறீர்கள். இப்ப நம்ம எல்லையற்ற அப்பாட்ட பக்தி செஞ்சோம் இல்லையா, அந்த பக்தியினோட பலனை அடைவதற்காக வந்திருக்கணும். இப்போது பக்தியின் பலனை யார் அடைவார்கள், எல்லோரையும் விட அதிகமாக பக்தி செய்தவர்களே கல்லில் இருந்து தங்க புத்தியாக மாறுகின்றார்கள் சொல்லி சொல்றாரு. நம்ம பக்தி செஞ்சு கல்லு புத்தியா மாறிட்டோம். அது எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருந்தோம். பல பிறவிகளா பக்தி செஞ்சு இறைவனை தேடணும். இப்ப கடைசியா கடவுளே நமக்கு கிடைச்சிட்டாரு. இப்ப தங்க புத்தியா நம்ம மாறுறோம்னு சொல்லி சொல்றாரு. அவர்கள் தான் வந்து ஞானம் அடைகிறார்கள். ஏனென்றால் பக்தியின் பலனை பகவானே வந்து தான் கொடுக்க வேண்டும். பக்தி செஞ்சு நம்ம அலைஞ்சு திரிஞ்சோம் கடவுளை தேடி. ஆனா அவரே வந்தாதான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அவரே தான் வந்து பலனை கொடுக்கணும்னு சொல்றாரு. இது நன்கு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது நீங்கள் கலியுகத்திலிருந்து சத்தியுகத்திற்கு, அதாவது விகாரிலிருந்து நிர்விகாரியாக புருஷோத்தமர்களாக மாறுகிறீர்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம கலியுகத்துல இருந்து வெளியே வந்துட்டோம், சத்தியுகத்துக்கு போறோம். விகாரி நிலையில இருந்து நிர்விகாரியா மாறிட்டோம், உத்தமரா மாறிட்டு இருக்கோம்னு சொல்றாரு. புருஷனா ஆத்மா வந்து உத்தமரா மாறிட்டு இருக்குன்னு சொல்றாரு. லட்சுமி நாராயணன் போன்று மாறுவதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இவர்கள் பகவான் பகவதி என்றால் நிச்சயம் இவர்களை பகவான் தான் படிக்க வைப்பார். இவங்களை லட்சுமி நாராயணா பகவான் பகவதின்னு சொல்றாங்கன்னா கண்டிப்பா இவங்களை உருவாக்கணுனவரு, இவங்களை படிக்க வச்சவரு பகவானா தான் இருப்பார், கடவுளா தான் இருப்பாரு சொல்லி சொல்றாரு. பகவான் வாக்கு, ஆனால் பகவான் என்று யாரை கூறுகின்றோம் சொல்லி பாபா சொல்றாரு. பகவான் சொல்றீங்களா, அவர் யாரு அப்படின்னா பகவான் ஒருவர் தான். முழு உலகத்துக்குமே கடவுள் ஒருத்தர் தான். அவரை தான் வெவ்வேறு பேர்ல நம்ம அழைக்கிறோம். அல்லாஹ், ஜெகோவா, பரம்பிதா அப்படின்னு சொல்றது, சிவன் சொல்றது எல்லாம் ஒருத்தர் தான். ஆனா உலகம் வந்து வேற ரூபத்துல அவரை வந்து பக்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா பகவான் ஒருத்தர் தான் சொல்லி பாபா சொல்றாரு. பகவான் என்பவர் 100 பேரோ 1000 பேரோ இருக்க முடியாது. பகவான் சொல்றவரு ஒரு ஆத்மாவுடைய அப்பா வந்து ஒருத்தரா தானே இருக்க முடியும், பல பேரா ஆத்மாவுடைய அப்பாவா இருக்க முடியும். பகவான் என்பவர் வந்து 100 பேரோ இல்ல 1000 பேரோ இருக்க முடியாது. கல்லிலும் மண்ணிலும் இருக்க முடியாது. அது மாதிரி கடவுள் வந்து கல்லுல இருக்கிறாரு, மண்ணுல அந்த மாதிரி இருக்க முடியாது சொல்லி சொல்றாரு. அது வந்து ஜட பொருள். கல்லு மண்ணுன்றது ஜட பொருள். அது உயிரோட்டமான கடவுள் வந்து நம்மள மாதிரி ஒரு ஆத்மா, நம்ம உயிர் இருக்கு இல்லையா,
நம்மள மாதிரி ஒரு அவர் வந்து பரம்பிதா பரமாத்மா, அவர் எப்படி கல்லுலையும் மண்ணுலையும் அவர் ஒப்பிட முடியும்? அவர் கல்லுல மணல்லாம் இருக்க முடியாது. தந்தை அறியாத காரணத்தால் பாரதம் எவ்வளவு ஏழையாகி விட்டது சொல்லி சொல்றாரு. இப்ப கடவுள் யாருன்னே தெரிஞ்சுக்காதனால, அவர் நம்மளுடைய அப்பான்னு தெரிஞ்சுக்காதனால பாரதம் இவ்வளவு ஏழை ஆயிடுச்சு சொல்லி சொல்றாரு. பாரதத்தில் இவர்களுடைய லட்சுமி நாராயணுடைய ராஜ்யம் இருந்தது. ஒரு காலத்துல தங்க குருவியா இருந்தது பாரதம். அப்ப வந்து லட்சுமி நாராயணுடைய ராஜ்யம் இருந்தது. அததான் சொர்க்கம்னு சொல்லுவாங்க. இதேதான் சொர்க்கமா இருந்தது, இதேதான் நரகமா இருந்தது. சொர்க்கம் எங்கும் வானத்துல எல்லாம் கிடையாது. சொர்க்கமும் இதேதான், நரகமும் இதேதான் சொல்லி பாபா சொல்றாரு. இவர்களுடைய குழந்தைகள் யாரெல்லாம் இருந்தார்களோ ராஜ்யத்திற்கு அதிபதியாக இருந்தார்கள். லட்சுமி நாராயணுடைய குழந்தைகள் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களும் ராஜ்யம் பண்ணாங்க, ராஜ்யத்துக்கு அதிபதியா இருந்தாங்க, முழு உலகத்தையுமே ராஜ்யம் பண்ணாங்க. லட்சுமி நாராயணன்ல 108 பேர் இருக்கிறாங்க. அதனாலதான் 108 திவ்ய பிரதேசங்கள் கூட இருக்குது. பக்தி மார்க்கத்துல 108 லட்சுமி நாராயணர்கள் இருந்தாங்கன்னு சொல்றாரு. நீங்கள் இங்கு வந்திருப்பதே ராஜ்யத்திற்கு அதிபதி ஆவதற்காக சொல்லி சொல்றாரு. நம்ம இங்க வந்திருக்கிறதே அந்த உலக ராஜ்யத்திற்கு அதிபதி ஆகிறதுக்காக தான் வந்திருக்கீங்கன்னு சொல்றாரு. இவர்கள் இப்போது இல்லை அல்லவா? இந்த லட்சுமி நாராயணனுடைய கோயில் மட்டும் இருக்குது, அவங்களுடைய ஜட சிலைகள் இருக்குது. ஆனா அவங்க இல்ல இப்ப அவங்க உயிரோட்டமா இல்ல. யாராவது இங்க லட்சுமி நாராயணன் உயிரோட இருக்காங்களா? இல்ல, அவங்களுடைய சிலைகள் மட்டும் இருக்குது சொல்றாரு. பாரதத்தில் இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது. ஆனா ஒரு காலத்துல லட்சுமி நாராயணன் இங்க உயிரோட்டமா இருந்தாங்க, வாழ்ந்தாங்க. அவங்களுடைய சிலைகள் தான் இப்ப வந்து பூலோகத்துல இருக்குது. ஆனா அவங்க உண்மையா ஒரு நாள் வாழ்ந்தாங்க. அவங்க பாரதத்துல இவங்களுடைய ராஜ்யம் இருந்தது சொல்லி சொல்றாரு. எப்போது இந்த தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்ததோ, சூரிய வம்சம் சந்திர வம்சத்தை சார்ந்தவர் இருந்தாரோ, அப்போது வேறு எந்த தர்மத்தினுமே இல்லை சொல்லி சொல்றாரு. எப்ப இந்த லட்சுமி நாராயணன் தேவதைகள் எல்லாம் வாழ்ந்தாங்களோ, சூரிய வம்சம் சந்திர வம்சம் ராஜ்யம் இருந்ததோ, அப்ப வேற தர்மமே இல்லை. அப்ப வந்து அந்த மற்ற தர்மங்கள் முஸ்லீம், கிறிஸ்து இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து 2500 வருஷத்துக்கு கழிச்சு தான் வந்திருக்காங்க. அந்த இவங்க இருக்கும்போது அந்த தர்மத்தினர் கிடையாது சொல்லி சொல்றாரு. ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம் வந்து இருந்தது ஒரு காலத்துல இதே பாரத பூமியில சொல்லி பாபா சொல்றாரு. இந்த நேரத்தில் மற்ற அனைத்து தர்மங்களும் இருக்கிறது. ஆனா இப்போ பாருங்க, எல்லா தர்மமும் இருக்குது. ஆனா அந்த ஆதி சனாதன தேவதா தர்மம் மட்டும் இல்ல. அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. இந்த தர்மமே இப்ப இல்ல சொல்லி சொல்றாரு. இதுதான் அடித்தளம், இதை வேர் என்கிறோம். இந்த ஆதி சனாதன தேவதா தர்மம் தான் ஃபவுண்டேஷன், அடித்தளம். அதை வேறுன்னு சொல்றோம்னு சொல்றாரு. இந்த நேரத்தில் மனித சிருஷ்டி என்ற மரத்தின் வேர் முழுமையாக இருந்து விட்டது சொல்லி சொல்றாரு. இப்ப இந்த மனித சிருஷ்டி மரம், அதுதான் அதுல விதையாதான் சிவபாபா இருக்கிறாரு. சிவபாபாக்கு அடுத்தது அந்த ஆதி சனாதன தேவதா தர்மம். அந்த மரத்தினுடைய வேறு முழுமையா எரிஞ்சிருச்சு சொல்றாரு. யாருமே இல்லை இப்போ. தெய்வீக குணங்களுடைய தேவதைகள் இப்ப இல்ல. மற்ற அனைத்தும் நிற்கின்றது. மற்ற தர்மங்கள் எல்லாமே நிக்குது. இப்போது அவர்கள் அனைவரின் ஆயுளும் முடிவடைய போகின்றது. இப்ப முழு மனித சிருஷ்டி மரத்தினுடைய ஆயுளும் முடிய போகுது சொல்றாரு. இந்த மனித சிருஷ்டி என்பது பலவித மதங்கள் நிறைந்த மரமாகும் சொல்லி சொல்றாரு. இப்ப இந்த சாதாரண மரம் இருக்கிற மாதிரி மனித சிருஷ்டியும் ஒரு மரம் தான். அந்த மனித சிருஷ்டி மரத்துல வந்து பலவித மதங்கள் இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. விதவிதமான பெயர், ரூபம், தேசம், காலம் என பல வகைகள் இருக்கின்றன அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாருங்க, மனித ஸ்ரீ மரமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஆதி தேவதா குலம் வரும். அதுல வந்து சூரிய வம்சம் சந்திர வம்சம் வரும். அதுல இருந்து மற்ற தர்மங்கள் வரும். துவாபர யுகம் கலியுகத்துல மற்ற தர்மங்கள் வந்து முஸ்லீம், கிறிஸ்டின்ஸ், அந்த மாதிரி புத்த தர்மம், அந்த மாதிரி விதவிதமான பெயர், ரூபம், தேசம், காலம்ன்ற பல வகை தர்மங்கள் வந்து இருக்கின்றன அப்படின்னு சொல்றாரு. இது வெரைட்டி மரம். இந்த மனித சிருஷ்டி மரமே வெரைட்டி மரம் சொல்றாரு. எவ்வளவு பெரிய மரமாக இருக்கிறது. இந்த மரம் எவ்வளவு பெரிய மரமா இருக்கு. ஏன்னா 800 கோடி மனித ஆத்மாக்கள் இருக்கிறாங்களா, அதுக்கு மேலேயுமே இருக்கிறாங்க. அதான் பாபா சொல்றாரு, எவ்வளவு பெரிய மரமாக இருக்கிறது. கல்பமாக இந்த மரம் இற்று போய் தமோ பிரதானமாக ஆகும்போது நான் வருகிறேன் என பாபா புரிய வைக்கின்றார். ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவையும் அந்த மரம் இட்டு போயிடுது, தமோ பிரதான நிலையில ஆயிடுது. அப்பதான் பாபா வராரு, வந்து புரிய வைக்கிறாரு. ஏன்னா உண்மையை யாராவது சொல்லி ஆகணும் இல்லையா? அதனால சத்தியம் சிவம் சுந்தரம் வராரு. இப்ப பாபா வாருங்கள், பதித்தமான எங்களை பாவனமாக்குங்கள் என நீங்கள் அழைக்கிறீர்கள். நம்ம தான் கூப்பிட்டோம். பதித்த பாவனன் என்று கூறும்போது நிராகார தந்தை நினைவுதான் வருகிறது. நம்ம பாட்டு கூட காந்தியடிகள் பாடியிருக்காரு. ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவன சீதாராம். அப்ப பதித்தா பாவனான்னு சொன்னாலே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவார்னு சொல்லும் போதே நமக்கு கடவுள் வந்து யாருடைய உருவமும் ஞாபகம் வரல. ஒரு நிராகார தந்தையின் நினைவு தான் ஞாபகம் வருது எல்லாருக்கும் சொல்லி சொல்றாரு. சாக்காரத்தின் நினைவு ஒருபோதுமே வராது. பதித்த பாவனன்னு சொன்னாலே ஏதோ யாருடைய ஒரு உருவமும் நமக்கு ஞாபகம் வராது. அது நிராகார ஒரு புள்ளியா இருக்கிறாரு, அவருதான் நமக்கு ஞாபகம் வரும்னு சொல்றாரு. பதித்த பாவனர் சத்கதியை கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒருவர் தான் சொல்லி சொல்றாரு. உலகத்துல இருக்க எல்லா ஆத்மாக்களையும் துக்கத்திலிருந்து விடுவிச்சு எல்லாருக்கும் அந்த மரணத்துல இருந்து
விடுபட்டு அவங்க எல்லாருமே சாந்தி தாமத்துக்கு போறதுக்கான வழியை கொடுக்கக்கூடியவர், சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒருவர் தான் சொல்லி பாபா சொல்றாரு. சத்யுகமாக இருந்த போது நீங்கள் சத்கதியில் இருந்தீர்கள். இதே உலகம் வந்து சொர்க்கமா இருக்கும்போது நீங்க எல்லாருமே நல்ல கதியில இருந்தீங்க, சத்தியமான கதியில இருந்தீங்க. இப்போது நீங்கள் புருஷோத்தம சங்கமயுகத்தில் இருக்கிறீர்கள். இப்போ நம்ம நல்ல இடத்துலதான் இருக்கிறோம். கலியுகத்துல இருந்து வெளியே வந்துட்டோம், பாபா கூட இருக்கிறோம், பாபாவோட பாதுகாப்புல நம்ம இருக்கிறோம். புருஷோத்தம சங்கமயுகத்துல நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. மற்ற எல்லாருமே கலியுகத்துல இருக்கிறாங்க, நீங்கள் புருஷோத்தம சங்கமயுகத்துல இருக்கிறீங்க. மேலானவரிலும் மேலானவர் மற்றும் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் ஒரே பகவான் தான் என பாடப்படுகிறது. ஹையஸ்ட்லயும் ஹையஸ்ட் காட்ஃபாதர்னு சொல்லுவாங்க. உன்னுடைய பெயரும் உயர்ந்தது, உன்னுடைய இருப்பிடமும் உயர்ந்ததுன்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லா தர்மத்திலயுமே கடவுளை வந்து அப்படிதான் சொல்லுவாங்க, உன்னுடைய பெயரும் உயர்ந்தது, இருப்பிடமும் உயர்ந்தது. ஏன்னா அவர் இருக்கிற இடம் சாந்தி தாமம். ஆனா நம்ம இங்க வந்து சர்வ வியாபின்னு சொல்லிட்டாங்க. அவர் கல்லு முள்ளுல போய் கடவுள் இருப்பாரா? அவரோட இருப்பிடம் உயர்ந்ததுன்னு பாடி இருக்கிறாங்கன்னா அப்ப கல்லுல கடவுள் இருப்பாரா, முள்ளுல கடவுள் இருப்பாரா? பன்றி, நாய் எல்லாத்துலயும் நீ இருக்கிறேன்னு சொல்றோமே, பன்றி அவதாரம் எடுத்தாரு, அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? அப்ப வந்து கடவுள் அந்த மாதிரி ஒரு உருவத்துல வருவாரா? அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்ப சர்வவியாபியே கிடையாது. ஏன்னா அவரோட இருப்பிடம் வந்து உயர்ந்தது. அவர் பெரிய இடத்துல இருக்காரு, இந்த உலகத்துல இல்ல. அவர் வந்து சாந்தி தாமத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு, சாட்சியா பார்த்துட்டு இருக்கிறாரு. அவரோட பெயர் கூட உயர்ந்தது. அவர் வந்து பல பேர்னால அழைக்கிறாங்க, ஆனா அவருக்கு உண்மையான பேரு சிவன் அவரே சொல்லியிருக்கிறாரு. பாபா சொல்றாரு, உயர்ந்தாலும் உயர்ந்தவர் பரந்தாமத்தில் வசிக்கிறார் அல்லவா, அவர் பரந்தாமத்தில் தான் இருக்கிறாருல. இது மிகவும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது சொல்லி சொல்றாரு. ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா, பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய பரம்பிதாவே, பரலோகத்தில் இருக்கக்கூடிய பரமபிதாவேன்ட்டு பைபிள்ல கூட சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அவர் கண்டிப்பா அவருடைய இடம் வந்து பரந்தாமன் தான்றது ஊர்ஜிதமாகுது இல்லையா. அவர் வேற எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. சத்தியுகம், திரேதா, துவாபர, கலியுகம், பிறகு சங்கமயுகம், இதை பற்றி யாருமே அறியவில்லை. சிவன் கோயில்ல கூட பாத்தீங்கன்னா சத்தியுகலிங்கம், திரேதாயுகலிங்கம், துவாபரலிங்கம், கலியுகலிங்கம்லாம் இருக்கும். எல்லாமே எல்லா இதுவும் இருக்கும். ஆனா சங்கமயுகம்ன்றது மட்டும் இருக்காது. ஆனா இந்த பற்றி யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நாடகத்தில் இந்த பக்தி மார்க்கம் கூட உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாடகம் அப்படி 5000 வருஷத்துல 2500 வருஷம் கழிச்சு பக்தி உருவாகுது, பக்தி மார்க்கம் கூட இருக்குதுன்னு சொல்றாரு. பாபா இந்த பக்தி மார்க்கத்தை ஏன் உருவாக்கினார் என கூற முடியாது, இதுவே அனாதி ஆகும். பாபா உருவாக்குனார் கிடையாது, நம்ம வந்து இறங்கி வந்துட்டோம். இப்போ கடவுளை தேடி அலையிறோம். கடவுள்கிட்ட நல்கதி அடைஞ்சு போய் எல்லாத்தையும் அனுபவிச்சோம். இறைவன் சூப்பரான உலகத்தை உருவாக்கி நம்மளை அதுல போய் நல்லா அனுபவி ராஜான்னு அனுப்பிச்சு வச்சாரு. அப்புறம் நம்ம தேக உணர்வுல வந்து என்ன ஆயிட்டோம், பக்தி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அப்ப திரும்ப அவரை தேட ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து அனாதியா உருவாக்கப்பட்ட நாடகம் சொல்றாரு, அழிவற்ற நாடகம் சொல்லி சொல்றாரு. இதை நான் உருவாக்கல, தானாவே உருவாயிடுச்சுன்றாரு. நான் உங்களுக்கு இந்த நாடகத்தின் ரகசியத்தை புரிய வைக்கின்றேன். ஆனா இந்த டிராமா எப்படி உருவாயிருக்கின்றத புரிய வைக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. நான் உருவாக்கினேன் என்றால் எப்போது உருவாக்கினேன் என கேட்பார்கள். உடனே கடவுள் தான் இதை உருவாக்குனாருன்னு சொன்னா கடவுள் எப்போ உருவாக்குனாருன்னு கேட்பாங்க. இது அனாதியானது என பாபா கூறுகின்றார். பாபா சொல்றாரு, இது அழிவற்ற நாடகம், இது அனாதியானது. அதனால்தான் வந்து சிவன் வந்து ஒரு நெருப்பு பிழம்பா இருந்தாரு, பிரம்மா மேல போனாரு, விஷ்ணு கீழே போனாரு. ஒரு கதை கூட இருக்கும் இல்லையா, அத வந்து தாழம்பூ சொல்லிச்சு. அது வந்து ரெண்டுக்குமே வந்து அவர் வந்து அழிவும் இல்லை, அந்த மாதிரி இருக்கிறாரு. ரெண்டு பக்கமும் எக்ஸ்ட்ரீம்ல போயிட்டு இருக்குது, ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது உண்மையில சிவனை சொல்லல, இந்த நாடகம் தான். இந்த நாடகம் எப்போ உருவாகிச்சு, இது எப்போ முடியும்? இந்த 5000 வருஷம் நாடகம் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. திரும்ப திரும்ப நம்ம இதே தான் நடிச்சிட்டு இருக்கிறோம். இதேதான், இது எதுவுமே புதிதல்ல. நம்ம வாழ்க்கையில இப்ப நடக்கிறதுலாம் கூட எதுவுமே புதுசு இல்லை, எல்லாமே ஏற்கனவே ரிப்பீட்டட் டிராமா தான். இதை நம்ம தான் புதுசா நடிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கோம். அதான் பாபா சொல்றாரு, இது அனாதியான டிராமா சொல்றாரு பாபா. எப்பொழுது ஆரம்பமானது என்ற கேள்வி வர முடியாது, இது எப்ப ஆரம்பமாச்சுன்ட்டு கேள்வியே கேட்க முடியாது உங்களாலன்றாரு. இந்த நேரத்தில் ஆரம்பமாகியது என்று கூறினால் அடுத்து எப்போது முடியும் என கேட்பார்கள். இந்த டிராமா இப்பதான் ஆரம்பிச்சது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா உடனே அது எப்போ முடியும்னு கேட்பாங்க. ஏன்னா அது முடிவே கிடையாது இல்லையா அந்த டிராமா. நம்ம 5 வருவோம் சுத்தி சுத்தி இந்த டிராமாவுக்கு முடிவே இல்லாத மாதிரி ஆயிப்போச்சு. அதனால இந்த டிராமா முடியாது, ஆனால் முடிவதில்லை சொல்லி சொல்றாரு. இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த சக்கரம் திரும்ப திரும்ப இதே மாதிரியே சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இந்த 5000 வருஷம் திரும்ப ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். இது ரிப்பீட்டட் டிராமான்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் பிரம்மா, விஷ்ணு, சங்கரருடைய சித்திரங்களை உருவாக்கி இருக்கிறீர்கள். நம்ம வந்து பக்தி மார்க்கத்துல பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் எல்லாருடைய சித்திரத்தையும் உருவாக்கி இருக்கிறோம்னு சொல்றாரு. இவர்கள் தேவதைகள். இவங்க யாருன்னா இவங்க கடவுள் கிடையாது. பிரம்மா, விஷ்ணு, சங்கர் எல்லாம் கடவுள் கிடையாது. அவங்க வந்து தேவதைகள். அவங்க திருமூர்த்தியை காண்பிக்கிறார்கள். அவங்க திருமூர்த்தி, 3 மூர்த்திகள். அவங்க மூலமா தான் வந்து கடவுள் வந்து என்ன பண்றாரு, பிரம்மா மூலமா ஸ்தாபனை செய்யறாரு, விஷ்ணு மூலமா பாலனை செய்யறாரு, சங்கர் மூலமா விநாசத்தை செய்யறாரு.
இது எல்லாமே கடவுள் தான் செய்விக்கிறாரு. செய்பவர் அவரு. ஆனா இவங்க 3 பேரும் தேவதைகள் சொல்றாரு. அதில் உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவனை காண்பிப்பதில்லை. இந்த திருமூர்த்தி சித்திரத்துல சிவனை காண்பிக்கிறது இல்ல பக்தி மார்க்கத்துல. அவரை தனியாக பிரித்து விடுகிறார்கள். அவர் தனியா காமிச்சிடுறாங்க. ஆனா இவங்க எல்லாருக்கும் முன்னாடி சிவன் வச்சு சிவனை வழிபட்டாங்கன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போது பிரம்மா மூலமாக ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனா இந்த நேரத்துல 3 காரியமே நடந்துட்டு இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் ஆத்மா வந்து இப்ப ஒரே டைம்லயே பிரம்மா மூலமா இப்ப ஸ்தாபனை நடக்குது, விஷ்ணு மூலமா பாலனை நடக்குது, சங்கரன் மூலமா விநாசம் நடந்துட்டு இருக்குது. இதே டைம்ல தான் 3மே நடந்துட்டு இருக்கு சொல்றாரு. நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தை இப்போது ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப நம்மளோட ராஜ்யம் இப்ப ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது. சொர்க்கத்துல நீங்க யாரெல்லாம் முரளி கேட்டு ஞானம் கேட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் அப்படியே தேவதையா அங்க போய் மாறிடுவாங்க. ராஜ்யமே உருவாயிட்டு இருக்குன்னு சொல்றாரு. ராஜ்யத்தில் அனைத்து விதமான பதவிகளுமே இருக்கிறது. ராஜ்யத்துல நிறைய பதவிகள் இருக்கு. ஜனாதிபதி, பிரதம மந்திரி, முதலமைச்சர் இவர்கள் அனைவரும் ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள். சத்தியுகத்தில் ஆலோசனை வழங்கக்கூடிய யாருமே தேவையில்லை சொல்றாரு. இங்க பாத்தீங்கன்னா பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் இவங்கெல்லாம் ஆலோசனை வழங்குவாங்க இல்லையா. ஆனா அங்க சத்தியுகத்துல லட்சுமி நாராயணுக்கு ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள் யாருமே தேவையில்லை சொல்றாரு. இப்போது உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்ற ஆலோசனை ஸ்ரீமத் அழியாததாக ஆகிவிடுது. ஏன்னா அவங்களுக்கு எப்ப ஆலோசனை கிடைக்குது லட்சுமி நாராயணனுக்குன்னா, சரியான புத்தி, சரியான மனசு, புத்தி, சம்ஸ்காரத்தை உருவாக்குறது யாருன்னா கடவுளே வந்து உருவாக்குறாரு. அவரோட வழி காட்டுறாரு, ஸ்ரீமத் கொடுக்குறாரு. அந்த ஸ்ரீமத் அழியாததா ஆயிடுது. 21 பிறவிக்கு அவங்களுக்கு என்ன ஆயிடுது, யாருமே ஆலோசனை கொடுக்க வேண்டிய இல்லாத அளவுக்கு பாபா கடவுளே வந்து நிரப்பி விட்டுறாரு. அவங்க மனசு புத்திய மாத்திடுறாரு. அதன் மூலமா அவங்களுக்கு சக்தி நிரம்பிடுது. அஷ்ட சக்திகளும் நிரம்பி இருக்கும்போது உலகம் கண்ட்ரோல்ல இருக்கும். கட்டுப்படுத்தும் சக்தி அவங்களுக்கு இருக்கும். ஆத்மா தன்னையே கட்டுப்படுத்தி அந்த உடலையே கட்டுப்படுத்தும் போது சுற்றி இருக்கிற உலகமே கட்டுப்பாட்டுல இருக்கும். அப்ப ஆலோசனை வழங்க வேண்டிய அவசியமே இருக்காது. யாருமே நமக்கு வந்து ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. நம்மளே கரெக்டா நடந்துக்குவோம். ஏன்னா இப்ப நம்ம முரளி படிச்சு பாத்தீங்கன்னா இப்பவே நமக்கு வந்து முரளி படிக்கும் போது தெரியுது கடவுள் சொல்றாரு இதுதான் கரெக்ட். அப்ப இந்த மாதிரி எல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. இது மாதிரி சாப்பிட்டோம்னா நம்ம கண்டிப்பா பிரச்சனை வரும். இப்ப வந்து நமக்கு வயிற்றுல பிரச்சனை வரும். ஏன்னா கடவுள் கரெக்டா தானே சொல்லிட்டு இருக்காரு, நமக்கே தெரியுது இல்லையா. அப்ப நமக்கு நல்லதுக்கு தான் கடவுள் முரளியில எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னும் போது அப்ப இங்கே நமக்கு வழி கிடைக்குது. அப்ப இங்கே வழி கிடைக்கும் போது அடுத்து வரப்போற நெக்ஸ்ட் அடுத்தடுத்த பர்த்லயும் என்ன ஆகும்னா கரெக்டா அந்த சக்திகள் ஆத்மால சக்திகள் நிரம்பி அவங்க நடிப்பு வந்து கரெக்டா இருக்கும். அவங்களுக்கு ஆலோசனை வழங்க வேண்டிய அவசியமே இருக்காது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது எவ்வளவு ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் பாருங்கள். இந்த நேரத்துல பாருங்க எவ்வளவு பேர் ஆலோசகர்கள் இருக்காங்க. நிறைய பேர் இருக்கிறார்கள். பைசா செலவு செய்து ஆலோசனை வழங்குவதற்காக அமைச்சராக ஆகிறார்கள் பாருங்க. பைசா செலவு பண்ணி ஆலோசனை வழங்குறதுக்காகவே அமைச்சரா மாறிடுறாங்கன்னு சொல்றாரு. இவர்கள் லஞ்சம் வாங்குகின்றனர், நிறைய சாப்பிடுகின்றனர் என அரசாங்கமே கூறுகிறது. அந்த அமைச்சர்களா வந்து அரசாங்கமே கவர்மெண்டே சொல்றாங்க இவங்க லஞ்சம் வாங்குறாங்க, நிறைய சாப்பிட்றாங்கன்னு சொல்லி கவர்மெண்டே சொல்லுதுன்னு சொல்றாரு. இதுதான் கலியுகம். ஆனா இது கலியுகம் இப்படிதான் இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அங்கே இது போல நடக்காது. ஆனா சத்தியுகத்துல இந்த மாதிரி யாரும் ஏமாத்த மாட்டாங்க, லஞ்சம் வாங்க மாட்டாங்க. மந்திரி போன்றவர்களின் அவசியமே இருக்காது சொல்லி சொல்றாரு. இந்த வழி 21 ஜென்மங்களுக்கு தொடர்கிறது. ஆனா இந்த ஸ்ரீமத்திற்குள்ளே உயர்ந்த வழி, கடவுளே அளிக்கிற வழி வந்து 21 ஜென்மத்துக்கு தொடர்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. உங்களுக்கு சத்கதி கிடைக்கிறது. சொர்க்கத்துல எந்த ஒரு குரு இல்ல ஆலோசகர், மந்திரி அந்த மாதிரி யாருடைய அவசியமே கிடையாது சொல்லி சொல்றாரு. சத்தியுகத்தில் குருவும் இல்லை, மந்திரியும் இல்லை. சத்தியுகத்துல குருவும் கிடையாது, மந்திரியும் கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது உங்களுக்கு அழியாத 21 தலைமுறைக்காக 21 வயோதிக பருவத்திற்காக ஸ்ரீமத் கிடைக்கிறது. வயதானவராகி பின் சரீரத்தை விட்டுவிட்டால் குழந்தை ஆவார்கள். பாம்பு ஒரு சட்டையை விட்டுவிட்டு இன்னொரு தோலை எடுப்பது போல. அங்க பாருங்க 150 வயசானால் லட்சுமி நாராயணன் அந்த உடலை விட்டு இன்னொரு உடலை எடுப்பாங்க. நமக்கு 150 வயசு ஆயிடுச்சு, நம்ம அடுத்த ஒரு குழந்தை உடலுக்கு போக போறோம்ட்டு போயிடுவாங்க. எப்படி பாம்பு ஒரு தோலை விட்டுட்டு இன்னொரு தோலை மாத்திக்குது இல்லையா அமாவாசை டைம்ல, அந்த மாதிரி அங்கேயும் அந்த மாதிரி நடக்கும். அது மரணம்ன்றது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. இங்க அழியாத 21 தலைமுறைக்காக ஸ்ரீமத் கிடைக்குது சொல்லி பாபா சொல்றாரு. விலங்குகளினுடைய எடுத்துக்காட்டு கூட கொடுக்கப்படுகிறது. மனிதர்களுக்கு சிறிது கூட அறிவே இல்லை, ஏனென்றால் கல்புத்தியாக இருக்கின்றனர். இங்க பாபா விலங்கினுடைய எடுத்துக்காட்டெல்லாம் கொடுக்குறாரு இல்லையா. அந்த பாம்பனுடைய எடுத்துக்காட்டு, குளவியினுடைய எடுத்துக்காட்டு. குளவி கூட பாருங்க, சாதாரண குளவி வந்து ஒரு புழுவை எடுத்துட்டு வந்து வச்சு அதோடைய குளமா மாத்திடுது இல்லையா. கொட்டி 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 அதை வந்து சொல்லி சொல்லி என்ன பண்ணுது, பூம் பூம்னு ஓதி ஓதி அதையும் புழுவை குளவியா மாத்திரும். அந்த அளவு கூட மனிதர்களுக்கு அறிவே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. ஏனென்றால் கல் புத்தியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பிராமணர்கள் பிராமணிகள் என பாபா புரிய வைக்கிறார். இப்ப நம்ம எல்லாரும் பிராமணிகள்.
சிவபாபா வந்து பிரம்மா உடல்ல வாய் வழி வம்சாவளியா நம்மளை தத்தெடுத்துக்கிறாரு. அனைவரின் அழுக்கான துணிகள் துவைக்க என கிரந்தத்தில் கூட படிக்க கேட்டிருக்கிறீர்கள். குரு கிரந்த் வந்து குருநானக் எழுதினாரு. அந்த குரு கிரந்த் நம்ம எடுத்து படிச்சோம்னா அதுல முக்கியமான வார்த்தைகள் அப்படியே இங்க பாபா சொல்ற வார்த்தைகள் எல்லாமே இருக்கும். அதுல முக்கியமா அழுக்கான துணியை வந்து துவைக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு பரம்பிதா பரமாத்மா. அழுக்கு துணியை துவைக்க வந்திருக்காருன்னு சொல்லி கூட ஒரு நம்ம படிச்சிருப்போம் சொல்லி சொல்றாரு. அழுக்கு நிறைந்த துணிகளை போன்ற ஆத்மாக்களாக எங்களை தூய்மைப்படுத்துங்கள் என பகவானை அழைக்கிறார்கள். இப்ப நம்ம அழுக்கு நிறைந்த துணியா அந்த உடம்ப சொல்லல, அந்த ஆத்மா தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதை தூய்மைப்படுத்துங்கள்னு சொல்லி பகவானை அழைக்கிறாங்க. ஆத்மாக்களாக எங்கள் அனைவரின் தந்தையே வந்து எங்களுடைய அழுக்கான துணியை தூய்மையாக்குங்கள் சொல்லி கூப்பிடுறாங்க. தந்தைனா அப்பா, அதான் பரம்பிதா பரமாத்மா, ஆத்மாக்களுடைய தந்தை வந்து எங்களுடைய ஆத்மாவை தூய்மைப்படுத்துங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரீரத்தை துவைக்க வேண்டியதில்லை. சரீரத்தை யாராவது துவைப்பாங்களா? சரீரத்தை துவைக்க மாட்டாங்க. அப்ப துணின்னு சொல்றது மென்ஷன் பண்றது ஆத்மாவை தான் சொல்லி சொல்றாரு. ஆத்மாக்களை தான் துவைக்க வேண்டும். ஏனென்றால் ஆத்மா தான் பதித்தமாயிருக்கிறது. ஆத்மா தான் பல பிறவி எடுத்து தூய்மையற்றதா ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நிறைய பாவங்கள் பண்ணிருக்குது. பாவாத்மா புண்ணியாத்மான்னு தான் சொல்றோம் இல்லையா? பாவ சரீரம் புண்ணிய சரீரம் சொல்றது கிடையாது. உன்னுடைய சரீரம் பாவ சரீரம்னு சொல்றாங்கன்னா அப்படிலாம் சொல்றது இல்லையா? நீ பாவாத்மா, நீ பாவம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆத்மா தான் பாவமாயிருக்கு, பாவம் பண்ணிருக்குது, பதித்தமாயிருக்கிறது சொல்லி சொல்லப்படுது சொல்றாரு பாபா. பதித ஆத்மாக்களை வந்து பாவனமாக்குங்கள் சொல்லி கூப்பிடுறோம் அவரை. ஆகவே இனிமையான குழந்தைகளை நான் இங்கே வர வேண்டியிருக்கிறது என பாபா புரிய வைக்கின்றார். அதனாலதான் கடவுளே சொல்றாரு, நான் நீங்க கூப்பிட்டதுனாலதான் வர வேண்டியிருக்குதுன்னு சொல்றாரு. நான் தான் ஞான கடல், தூய்மையின் கடல். நானும் ஞானத்துல கடலா இருக்கிறேன், தூய்மையின் கடலா இருக்கிறேன். இதெல்லாம் யார் சொல்ல முடியும்? கடவுள் தானே சொல்ல முடியும். அவர் பிறப்பிறப்புலாம் வராதவர். கிருஷ்ணர் இந்த மாதிரி சொல்ல முடியாது. நான் ஞான கடல், தூய்மை கடல்னு சொல்ல முடியாது. பதிதா பாவனன் கிருஷ்ணரை கூட நம்ம சொல்ல முடியாது. நம்ம கிருஷ்ணரை சொன்னோம்னா மற்ற தர்மத்துக்காரங்களாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அல்லா இயேசுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அல்லா இயேசுன்றது கிருஷ்ணர் பேர் கிடையாது. அப்ப கிருஷ்ணர் கடவுள் கிடையாது. அப்ப கிருஷ்ணர் வந்து தேவதைன்றது ஊர்ஜிதமாகுது. அப்ப இவர் யாரு? அப்ப கடவுள் யாரு? இந்து தர்மத்துல நம்ம கடவுளா சொல்றவர் யாருன்ட்டு நம்மளே யோசிச்சு பார்க்கணும். அப்ப லிங்கமா நம்ம வழிபடுறவர் தான் சிவன். அவர் தான் உருவம் இல்லாம இருக்கிறாரு. அதனால நம்ம லிங்கம் வச்சு வழிபடுறோம். அப்ப இவரு தான் வந்து எல்லாருக்குமே அப்பாவா இருந்திருப்பாரு. அந்த கிருஷ்ணருக்கே அப்பாவா இருந்தவர் கூட இவராதான் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஞான சிந்தனை பார்த்து பண்ணி புரிஞ்சுக்கணும். அப்ப ஞான கடல், தூய்மை கடல்ன்ற இதெல்லாம் யாருக்கு சொல்ல முடியும்? சிவனுக்கு தான் சொல்ல முடியும். பரம்பிதா பரமாத்மா சிவன் தான் சொல்ல முடியும். நீங்கள் எல்லையற்ற அப்பாவிடமிருந்து எல்லையற்ற சொத்தை அடைகிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம எல்லையற்ற அப்பாட்ட வந்துட்டோம். எல்லையற்ற சொத்தை இப்ப அடைஞ்சிட்டு இருக்கிறோம். எல்லைக்குட்பட்ட தந்தையிலிருந்து எல்லைக்குட்பட்ட சொத்தை அடைகிறீர்கள். சாதாரணமா நம்ம சரீரத்தினுடைய அப்பாட்ட இருந்து அந்த வீடு வாசல் சொத்து சுகம் அது கொஞ்ச நாளைக்கு அல்ப காலத்துக்கு அனுபவிப்போம். ஆனா இது வந்து எல்லையற்ற சொத்து பாபாட்ட நமக்கு கிடைக்குது. இந்த ஞானம் கூட, இந்த ஞானம், குணங்கள், சக்திகள், குஷின்ற கஜானாலாம் இப்ப நமக்கு எல்லையற்ற அப்பாட்ட இருந்து கிடைச்சிருக்குது. நம்ம கடவுள்கிட்ட இருந்தே கிடைச்சிருக்குது. அவர் தான் நம்மளுடைய அப்பா. அந்த எல்லையற்ற சொத்தை நம்ம 21 பிறவிக்கு அதுக்கும் மேற்பட்ட பிறவிகளை கூட நம்ம அனுபவிக்கலாம். இப்ப பாபா சொல்றாரு, எல்லைக்குட்பட்ட சொத்தில் துக்கம் நிறைய இருப்பதால் தந்தையை நினைவு செய்கிறார்கள். பாருங்க, இப்ப எல்லைக்குட்பட்ட சொத்து இருந்தா கூட நம்ம வீடு வாசல் எல்லாம் கட்டிட்டு தான் உட்காந்துருக்கோம். நமக்கு என்ன குறை? எல்லாமே இருக்குது. ஆனாலும் ஏன் நம்ம துக்கமா இருக்கிறோம்? துக்கம் நிறைய இருக்குது இல்லையா? ஏன்னா நம்ம கிட்ட அன்பு இல்லை, அமைதி இல்லை, சாந்தி இல்லை, துக்கமா இருக்கிறோம். எல்லாம் இருந்து கூட துக்கமா ஏன் இருக்கிறோம்னா நம்ம கடவுளை தேடி அலையிறோம். எல்லாருமே கடவுளை தான் நினைவு செய்யறாங்க, பக்தி செய்யறாங்க. அவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும் இப்ப நடிகர்கள், சினிமா நடிகர்கள் யாருமே சந்தோஷமா இல்லையே. எல்லாருமே பாருங்க எவ்வளவு சொத்து சுகத்தோட இருந்தாலும் சந்தோஷமா இல்லை. ஏன்னா அவங்க கடவுளை தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. கடவுளை தெரிஞ்சாதான் குஷியா இருக்க முடியும். அது எல்லாருமே கடவுளை தான் நினைவு செய்யறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அளவற்ற துக்கம் இருக்கிறது. இப்ப வந்து கலியுகத்துல அளவற்ற துக்கம் இருக்குது சொல்லி சொல்றாரு. இந்த 5 விகாரங்கள் என்ற ராவணன் உங்களுடைய மிகப்பெரிய எதிரி என பாபா கூறிட்டார். அந்த துக்கங்கள் எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஏன் நம்ம இவ்வளவு துக்கமானோம்னா இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் ஒவ்வொருத்தருக்குள்ளரும் இருக்குது. அதுதான் எல்லாரும் இவ்வளவு துக்கம் உடையவர்களா மாத்திருச்சு. இது உங்களுடைய மிகப்பெரிய எதிரின்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது முதல் இடைக்காடை துக்கம் கொடுக்கிறது. இந்த விகாரங்கள் தான் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் துக்கம் கொடுக்குது சொல்லி சொல்றாரு. இனிமையான குழந்தைகளே, இந்த பிறவியில் பிராமணனாக மாறி காமத்தை வெற்றி அடைந்தால் உலகத்தை வென்றவர் ஆகலாம் சொல்லி சொல்றாரு. இந்த பிறவில இந்த ஒரு பிறவி தான் நான் கேட்கறேன். இதுக்கு முன்னாடி பல பிறவிகள் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா வந்து சொன்னேன்னா இந்த பிறவில தான் உங்களை சொல்றேன். நீங்க பிராமணனா மாறுங்க. உண்மையான பிராமணனா மாறி
காமத்தை வெற்றி அடைஞ்சீங்கன்னா உலகத்தை வென்றவரா ஆயிடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் தேவதை ஆவதற்காக தூய்மையை தாரணை செய்கிறீர்கள். இப்போ நம்ம தேவதை ஆவதற்காக தூய்மையை தாரணை செய்யுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக வந்துள்ளீர்கள். நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்யறதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. இறைவனோடு நீங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. இறைவனே வந்திருக்கிறாரு அந்த தர்மத்தை ஸ்தாபனை பண்றதுக்கு. எல்லா தர்மத்தையும் ஸ்தாபகர் இருக்கிறாங்க, ஆனா இந்து தர்மத்துக்கு ஸ்தாபகரே கிடையாது. ஏன்னா உண்மையிலே இந்துன்னு ஒரு தர்மமே கிடையாது. அது இந்த தர்மத்தினுடைய பேரே சனாதன தர்மம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையிலே அதோட பேரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். அதோடைய ஸ்தாபகரே கடவுள் தான். அவர் தான் வந்திருக்கிறாரு அதை ஸ்தாபனை செய்யறதுக்கு. அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம். நம்ம அவருக்கு இறைவனுடைய தூதுவர்களா இருக்கணும், இறை உதவியாளர்களா இப்ப இருக்கிறோம். பாபா சொல்றாரு, இதுவே புருஷோத்தம சங்கமேகம், இதில் முயற்சி செய்து தூய்மையாக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இதுல முயற்சி பண்ணி நீங்க தூய்மையாகணும். நம்ம ஒண்ணுமே செய்ய தேவையில்ல, வீட்டுல இருந்தபடி கடவுளை நினைச்சிட்டே இருந்தாலே போதும், அவருக்கு உதவியாளரா ஆயிடுவோம். உலகம் தூய்மையாகிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம். ஒரு சுண்டி விரலை நம்ம கொடுக்குறோம், அவ்வளவுதான். போன கல்பத்தில் யார் தூய்மையானார்களோ, சூரிய வம்சத்தினராக சந்திர வம்சத்தினராக இருந்தார்களோ அவர்கள் நிச்சயம் மாறுவார்கள் சொல்லி சொல்றாரு. உலகத்துல எல்லாருமே இதை கேட்க மாட்டாங்க, சொன்னா புரிஞ்சிக்க மாட்டாங்க. போன கல்பத்துல 5000 வருஷத்துக்கு முன்னாடி யார் தூய்மையானாங்களோ, யார் இந்த ஞானத்தை எடுத்துக்கிட்டாங்களோ, சூரிய வம்சி சந்திர வம்சம் மாறினாங்களோ அவங்கதான் நிச்சயம் மாறுவாங்கன்றாரு. நேரம் தேவைப்படுகிறது அல்லவா, டைம் எடுக்கும்னு சொல்றாரு. ஏன்னா எல்லாரும் மாறணும்ல, அதனால டைம் எடுக்கும்னு சொல்றாரு. பாபா மிகவும் எளிதான யுக்திகளை கூறுகின்றார். இப்ப பாபா ஈஸியா நமக்கு யுக்தி சொல்றாரு. இப்போது பாபாவினுடைய குழந்தைகளாக மாறி இருக்கின்றீர்கள். இப்ப கடவுளோட குழந்தையா நம்ம மாறிட்டோம். இங்கே நீங்கள் யாரிடம் வந்துள்ளீர்கள்? அவர் நிராகார். அவர் இந்த உடலை கடனாக பெற்றுள்ளார். அவர் பிரம்மா உடல்ல அவதரிச்சு லோனா எடுத்து வந்திருக்கிறாரு. இவர் பல பிறவிகளுடைய கடைசியிலும் கடைசி பிறவியில் இருக்கிறார் என அவரே தெரிவிக்கின்றார். இவருக்கு பிரம்மாவுக்கு தெரியாது இது என்னுடைய கடைசி பிறவி, பல பிறவி நான் எடுத்திருக்கிறேன், அதுல கடைசி பிறவி நான் இருக்கிறேன்றது கூட பிரம்மாவுக்கு தெரியாது. சிவன் தான் வந்து சொல்றாரு. பாபா சொல்றாரு, ஆகையால் எல்லோரையும் விட அதிகமான பழைய உடல் இவருடையதே சொல்லி சொல்றாரு. 84 பிறவி எடுத்திருக்கிறாரு இவருடைய பழைய உடல். இதுதான் எல்லாரை விட இவருதுதான் அதிகமான பழைய உடல் சொல்றாரு. நான் இந்த பழைய உடல் தான் வந்து அவதரிக்கிறேன்னு சொல்றாரு. நான் பழைய ராவணனின் அசுர உலகில் யாருக்கு தன்னுடைய பிறவிகளை பற்றி தெரியாதோ அவருடைய உடலில் தான் வருகின்றேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த அசுர ராஜ்யத்துல கடவுளே வராரு, அதுவும் அந்த ஒரு அசுத்தமான உடல்ல தான் வராரு. எல்லாம் அந்த விகாரத்தினால பிறந்த உடல்ல தான் வராரு. ஆனா அது பாக்கிய ரதம், பாக்கியசாலி ரதம் பிரம்மாவினுடைய உடல். ஏன்னா அதுல கடவுளே வந்து அவதரிக்கிறாரு இல்லையா. பாபா சொல்றாரு, இவருடையதே பல பிறவிகளுடைய கடைசி பிறவியாகும் சொல்லி சொல்றாரு. எப்பொழுது இவர் வானப்பிரஸ்த நிலை அடைகிறாரோ, அதாவது 60 வயசுக்கு மேல ஆகுதோ, அப்போதுதான் நான் பிரவேசமாகிறேன் சொல்லி சொல்றாரு. அவரோட சின்ன வயசுல கூட அவரால் வர முடியாது. இவருக்கு 60 வயசு ஆன பிறகுதான் அவர் வந்து பிரவேசமாகிறாரு. பாபா சொல்றாரு, எப்பொழுது வானப்பிரஸ்த நிலையில் தான் குருவிடம் செல்வார்கள். எப்பவுமே பாத்தீங்கன்னா 60 வயசு ஆயிடுச்சுன்னா குருவிட்ட போவாங்க, யாராவது குருவை தேடி போவாங்க. ஏன்னா நல்கதி அடையணும், மனசுக்கு அமைதி வேணும் சொல்லிட்டு வீடு வாசலை விட்டுட்டு குருவிட்ட போவாங்க. 60 வயது என்றாலே ஊன்றுகோல் தான் என கூறுவார்கள் அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. 60 வயசுனாலே ஊன்றுகோல் வச்சுட்டு தான் நடக்கணும் சொல்லுவாங்க இல்லையா. வீட்டில் இருந்தால் குழந்தைகளின் அடி கிடைக்கும், வீட்டுல இருந்தா என்ன ஆகும், எங்கேயாவது போயேன் எதுக்கு இருந்து உயிரை வாங்குறோன்னு சொல்லுவாங்களே குழந்தைகளை, அதனால அவங்கள்ட்ட அடி கிடைக்கும். ஆகையால் தான் வீட்டில இருந்து ஓடுங்கள் சொல்லி சொல்லுவாங்களாம். பாபா சொல்றாரு, தந்தை அடிப்பதற்கு கூட பயப்படுவதில்லை. இந்த காலத்துல குழந்தைகள்லாம் அப்பாவை அடிக்கிறது கூட பயப்படுறதில்லை. இவ்வாறும் குழந்தைகள் இருக்கின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை இறந்து விட்டால் சொத்து நமக்கு கிடைக்கும் என கூறுகின்றனர். ஏன் அந்த மாதிரி நினைக்கிறாங்கன்னா, அப்பா இருந்தா உயிரோட இருந்தா சொத்து கொடுக்க மாட்டாரு, இறந்துட்டாருன்னா சொத்து கிடைக்கும்னு சொல்லி சொல்றாங்கன்றாரு. பாபா சொல்றாரு, நிறைய வானப்பிரசிகளுடைய சத்சங்கம் இருக்கிறது, அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடியவர் ஒருவரே சொல்லி பாபா சொல்றாரு. நிறைய இந்த 60 வயசுக்கு மேல ஆனவங்க சத்சங்கம் வச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் உண்மையான கதி சத்கதியை கொடுக்கக்கூடியவர் அந்த ஒருவர் தான், அவர் தான் கடவுள். அவர் சங்கமத்துல வராருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும்னு சொல்றாரு. சத்தியுகத்தில் நீங்கள் சத்கதி அடைகின்ற போது மற்ற அனைவரும் சாந்தி தாமத்தில் இருக்கிறார்கள். நம்ம சொர்க்கத்துக்கு போனோடனே நம்ம ஜீவன் முக்தி நிலையில நடிப்பு நடிக்கும் போது மற்ற எல்லா ஆத்மாக்களும் அங்க எல்லா ஆத்மாக்களும் சொர்க்கத்துக்கு வர முடியாது. கடவுள் வழிபடி ஸ்ரீமத் படி நடந்து இந்த உடல்ல இருந்தே ஜீவன் முக்தி நிலையை இப்போ அடைஞ்சிட்டு போனவங்களால மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். மற்றவங்க எல்லாருமே சாந்தி தாமத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதற்கு தான் அனைவருக்கும் சத்கதி என கூறப்படுகிறது. இதுதான் வந்து இப்ப நம்ம அடைஞ்சிட்டாலே எல்லாருக்குமே முக்தி கிடைச்சிரும்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் எல்லாருக்குமே சத்கதின்னு பாடப்படுது சொல்லி சொல்றாரு.
தந்தையை தவிர வேறு யாரையுமே சத்கதியின் வள்ளல் என கூற முடியாது. ஒரு கடவுளை தவிர, அவர் தான் நம்மளுடைய அப்பா, அவரை தவிர யாரையுமே சத்கதி அடிக்கக்கூடிய வள்ளல்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு மனித ஆத்மாவும் மற்றவங்களுக்கு சத்கதி கொடுக்க முடியாது. யாரையும் ஸ்ரீ என்றோ ஸ்ரீ ஸ்ரீ என்றோ கூற முடியாது சொல்லி சொல்றாரு. அந்த ஸ்ரீன்னு எழுதிக்கிறது கூட யாருக்கும் அருகதை இல்லைன்றாரு. ஸ்ரீ என்றால் சிரேஷ்டமான தேவதைகளுக்கு தான் சொல்ல முடியும். ஸ்ரீலட்சுமி ஸ்ரீநாராயணன் என்று அவர்களை கூறுகின்றார்கள். அவர்களை மாற்றுபவர் யார்? அவர் ஸ்ரீலட்சுமி ஸ்ரீநாராயணனா மாற்றக்கூடியவங்க யாருன்னா ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபாவை தான் கூற வேண்டும் சொல்லி சொல்றாரு. அப்ப ஸ்ரீ ஸ்ரீன்னு சொல்லிக்கக்கூடியவர் ஒரு சிவபாபா மட்டும்தான் சொல்லி சொல்றாரு. தந்தை தவறுகளை தெளிவுபடுத்தி கூறுகின்றார். இப்ப கடவுளே நம்ம தவறெல்லாம் சொல்லி சுட்டி காட்டி தெளிவுபடுத்தி சொல்றாரு. நீங்கள் எத்தனை குருக்களிடம் சென்றீர்கள்? நம்ம அம்மா கூட நிறைய பிறவிகள் எடுத்திருப்போம். இந்த கடைசி பிறவில கூட நிறைய குருக்கள்கிட்ட எல்லாம் போயிருப்போம்னு சொல்லி சொல்றாரு. இருந்தாலும் இவ்வாறு தான் இருக்கிறீர்கள். இருந்தாலும் போய் மட்டும் என்ன நம்ம மாறணுமா? 5 விகாரத்தை விட்டோமா? கத்திக்கிட்டு திட்டிக்கிட்டு சண்டை போட்டுட்டு தானே இருந்தோம். பக்தியில கூட அத்தனை கோயிலா சுத்தி இருப்போம். அந்த கோயில்ல கூட போய் சண்டை போட்டு நிற்போம். ஒரு கியூல கூட ஒரு அமைதியா நிக்க மாட்டோம். எதிர்க்க போறவங்கள திட்டுவோம், நவுறலனா திட்டுவோம், இடிச்சாங்கன்னா திட்டுவோம். அந்த கோப விகாரம் இருந்தது இல்லையா? எல்லாத்தையுமே அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் இருந்தது இல்லையா? பாபா சொல்றாரு, நீங்கள் மீண்டும் அதே குருவிடம் செல்வீர்கள். அடுத்த கல்பமும் நீங்க இதே மாதிரிதான் அதே குருவிட்ட போவீங்கன்னு சொல்றாரு. சக்கரம் மீண்டும் அவ்வாறே சொல்லும். திரும்ப அடுத்த 5000 வருஷத்துக்கு கழிச்சு நீங்க இதே மாதிரிதான் இருப்பீங்க. இதே மாதிரிதான் பக்தி பண்ணி வருவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கும்போது சுகதாமமாக இருக்கிறது. நீங்க ஆத்மாக்கள் சொர்க்கத்துல இருக்கும்போது இதே உலகம் சொர்க்கமா இருந்தது, சுகதாமமா இருந்தது. இதே உலகம் சுகம் கொடுக்கிற உலகமா இருந்தது. ஆனா இப்ப எப்படி இருக்குது? நரகம், துக்கம் கொடுக்கிற உலகமா இருக்குது சொல்றாரு. இப்போ உணவுப் பொருட்கள் கூட பாருங்க எவ்வளவு ஒரு விஷமா மாறிடுச்சு. எல்லாத்துலயும் பாய்சன், எல்லாத்துலயும் எதையோ இன்ஜெக்ட் பண்ணி நரகம்னா இதான் நரகம்ன்ற மாதிரி இருக்குது. அது சாப்பிட்டாலே கேன்சர் வரும்ன்றாங்க. அதனால வெளி இடங்கள்ல சாப்பிட்றதே நம்ம அவாய்ட் பண்றதுதான் நல்லது. அந்த அளவுக்கு விஷமாயிடுச்சு, உணவே விஷமாயிடுச்சு. இது நரகமாயிடுச்சு சொல்றாரு பாபா. தூய்மை, சுகம், சாந்தி அனைத்தும் அங்கே இருக்கிறது. ஆனா சொர்க்கத்துல தூய்மை இருக்கும், சுகம், சாந்தி எல்லாமே இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி உலகம் அங்கதான் இருக்கும்னு சொல்றாரு. அங்கே சண்டை போன்றவையில இருக்காது. சொர்க்கத்துல யாரும் சண்டைலாம் போட்டுக்க மாட்டாங்க, கத்த கூட மாட்டாங்க, ஒரு ஏய் அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியா இருப்பாங்க. லட்சுமி நாராயணன் அவ்வளோ அன்பா பாசமா அமைதியா, அவங்க குடும்பத்தினர் எல்லாருமே அமைதியா பாசமா இருப்பாங்க. லட்சுமி நாராயணன் அவங்க குழந்தைகளை மட்டும் கிடையாது, அவங்க பிரஜைகளை கூட குழந்தைகளா பாத்துக்குவாங்க. அவங்களுடைய மக்கள் இருக்காங்க, அவங்க ராஜ்யம் பண்ற மக்கள், அவங்க எங்க இருந்தாலும் அவங்களையே ஒரு குழந்தை மாதிரி தான் பாத்துக்குவாங்க. அந்த அளவுக்கு அன்பு, பாசம், தூய்மை, சுகம், சாந்தி நிறைஞ்ச உலகம் அது. சண்டையே நடக்காதுன்றாரு. மற்ற அனைவரும் சாந்தி தாமத்தில் சென்று விடுகிறார். மற்ற மக்கள் அந்த துவாபரயுகத்துல நடிக்க வர்றவங்க, மற்ற தர்மத்தினர் எல்லாருமே சாந்தி தாமத்துக்கு போயிடுறாங்கன்னு சொல்றாரு. சத்தியுகத்தை லட்சக்கணக்கான வருடங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனா பாருங்க, சாஸ்திரத்துல எழுதியிருக்கிறாங்க கலியுகம் 40,000, 40 லட்சம், சத்தியுகம் இத்தனை லட்சம் ஆண்டுகள்னா எழுதியிருக்கிறாங்க. அதனாலதான் புத்தி மங்கி போயிடுச்சு இல்லையா? நமக்கு சத்தியுகம் வராது போல, ரொம்ப நாள் இன்னும் லட்சக்கணக்கான ஆண்டுகள் கழிச்சுதான் சொர்க்கம் இருந்தது. அங்க யாரோ வாழ்ந்தாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா பாத்தீங்கன்னா உண்மையிலே நம்ம தான் அங்க வாழ்ந்தோன்றது கடவுள் சொல்லிதான் இப்பயே தெரியுது. லட்சக்கணக்கான வருடங்கள் என்பதெல்லாம் கிடையாது என பாபா கூறுகின்றார். பாபா சொல்றாரு, சத்தியுகம் லட்சக்கணக்கான வருடம்லாம் கிடையாது, 100 வருடம்ன்றதே எவ்வளவு பெருசு. அப்ப லட்சக்கணக்கான வருடங்கள்னா எவ்வளவு பாப்புலேஷன் ஆயிருக்கும். இதுக்கே பாப்புலேஷன் தாங்க முடியல, மாடி மேல மாடி வீடு கட்டுறீங்க. லட்சக்கணக்கான வருடங்கள்னா அப்ப எவ்வளவு கோடியான ஆத்மா, 800 கோடிக்கு தாண்டும் இல்லையா? அப்ப நிக்க கூட இடமே இருக்காது சொல்றார் பாபா. இதுவோ 5000 வருடத்தின் விஷயம் சொல்லி பாபா சொல்றாரு. இது உண்மையிலே 40 லட்சம் லட்சக்கணக்கான வருடங்கள்லாம் கிடையாது, 5000 வருடத்தினுடைய விஷயம்தான் சொல்லி சொல்றாரு. அதனாலதான் நம்ம சொர்க்கம் ஏன் நம்ம வாயில வந்துகிட்டே இருக்கு. வைகுண்ட வாசல் திறக்கிறாங்க, ஓடுறீங்கல்ல, போயிட்டு வைகுண்ட ஏகாதசின்னு ஓடுறீங்கல்ல, ஏன் நீங்க அதுக்கு போறீங்க? யாரோ வாழ்ந்திருந்தாவா நீங்க அதை பார்க்க போறீங்க? நம்மளேதான் அங்க வாழ்ந்திருக்கிறோம். அதனாலதான் பாபா சொல்றாரு, இதுவோ 5000 வருடத்தின் விஷயம். யாராவது இறந்துட்டாங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. ஏன் சொல்றீங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்ட்டு? அதுதான் யாரோ லட்சுமி நாராயணன் தானே, அப்புறம் நீங்க சொல்றீங்க? இங்க வீட்டுல யாராவது இறந்துட்டாங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டாரு, சொர்க்க பதவி அடைஞ்சிட்டாருன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப சொர்க்கத்துல யார் வாழ்ந்தாங்க? நம்மளே தான் வாழ்ந்திருக்கிறோம். அதான் பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, உண்மையா சத்தியமானவர் சிவன் சொல்றாருன்னா அது உண்மையா தானே இருக்கும். அப்ப இதுவோ 5000 வருடத்தின் விஷயமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. மனிதர்களுக்கு 84 ஜன்மம் என கூறுகிறார்கள். மனிதர்களுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க? 84 லட்சம் பிறவிகள்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலே 84 லட்சம் ஜீவராசிகள் தான் கடவுள் படைச்சிருக்கிறாரு. 84 ஜன்மம் தான் மனித ஆத்மா எடுக்குது சொல்லி பாபா சொல்றாரு.
ஒவ்வொரு நாளும் ஏணிப்படியில் கீழே இறங்கி தமோ பிரதானம் ஆகின்றார்கள். ஒரு நாளா என்ன ஆகுது, அப்படியே ஏணிப்படியில இறங்கி இறங்கி எப்படி ஏறணுமோ அப்படியே இறங்குறோம், இறங்கி தமோ பிரதானமா ஆயிட்டீங்கன்னு சொல்றாரு. இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என பாபா கூறுகிறார். என்ன பண்றது, டிராமா இப்படிதான் ஆகணும்னு இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. நடிகராக இருந்து நாடகத்தினுடைய படைப்பவர் டைரக்டர் முக்கிய நடிகர்களை அறியாமல் இருந்தால் என்ன சொல்வது சொல்லி பாபா கேட்கிறாரு பாருங்க. இது ஒரு நாடகம், சிருஷ்டி சக்கரத்தம் ஒரு நாடகம். அந்த நாடகம் ஒரு சினிமா மாதிரி. அந்த சினிமாவுடைய நடிகரா நம்ம இருக்கிறோம். அது எல்லையற்ற நாடகம், 5000 வருஷத்துடைய நாடகம். அது எப்படி 3 மணி நேரம் சினிமா ஓடுது இல்லையா, அது மாதிரி இது 5000 வருஷம் சினிமா ஓடிட்டு இருக்குது. இந்த சினிமால நம்ம நடிகரா நடிச்சிட்டு இருக்கிறோம். ஷேக்ஸ்பியர் கூட சொல்லியிருக்காருல்ல, இந்த உலகமே ஒரு நாடக மேடை, நம்ம எல்லாம் நடிகர்கள். அந்த மாதிரி நம்ம இந்த நாடகத்துல நடிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நடிகரா இருந்து இந்த நாடகத்தை படைச்சவரு, டைரக்டரு, முக்கிய நடிகர் தெரியாம இருந்தா என்ன சொல்றது உங்களன்னு சொல்லி கேக்குறாரு பாபா. இதுல முக்கிய நடிகர் யாரு, இந்த படைச்சவர் யாரு, டைரக்டர் யாரு? இந்த படைச்சவரு சிவபாபா, டைரக்டரும் சிவபாபா. முக்கிய நடிகர் லட்சுமி நாராயணன். அவங்கதான் கடைசி வரைக்கும் பிறவி எடுக்கிறாங்க. அவங்கதான் ஹீரோ பார்த்து நடிக்கிறாங்க. இதை கூட தெரியாம இருக்கிறீங்களே, உங்களை என்ன சொல்றதுன்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த எல்லையற்ற நாடகத்தை எந்த மனிதர்களுமே அறியவில்லை என பாபா கூறுகின்றார். இந்த எல்லையற்ற சினிமாவை யாருக்குமே தெரியலன்னு சொல்லி சொல்றாரு. தந்தையே இப்போது புரிய வைக்கிறார். சரீரத்தை எடுத்து நடிக்கிறார்கள் என்றால் நாடகம் அல்லவா என்று கூறுகிறார்கள். நாடகத்தின் முக்கிய நடிகர்கள் யார், யாருமே கூற முடியாது சொல்லி சொல்றாரு. இந்த நேரத்துல யாருக்குமே தான் நடிகன்னு கூட தெரியல இல்லையா, அப்படியே ரொம்ப ஒன்றி போய் நடிச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா. இந்த வாழ்க்கை தான் உண்மை மாதிரியும், நம்ம அப்படியே இதுலதான் எல்லாத்தையும் ஆணி அடிச்சு இங்கே இருக்க போற மாதிரியும் நம்ம நம்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உண்மையிலே இது நடிப்பு, இந்த ஒரு நாடகம் நடிச்சிட்டு இருக்கிறோன்றது கூட யாருக்குமே தெரியலன்றாரு. இப்போது இந்த எல்லையற்ற நாடகம் எப்படி பேன் போல செல்கிறது என குழந்தைகள் அறிகிறீர்கள். இப்ப நமக்கு தெரியும் இல்லையா, இந்த நாடகம் பேன் மாதிரி போயிட்டு இருக்குது, டிக் டிக் என சென்று கொண்டிருக்கிறது சொல்லி சொல்றாரு. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையும் முக்கியமானவர், அவரே புரியவும் வைக்கின்றார். இப்ப உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பா, அவர் தான் ரொம்ப முக்கியமானவர். அவரே நமக்கு புரியவும் வைக்கிறாரு, அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கிறாரு. இப்ப எல்லாத்தையும் கடவுள் தான் புரிய வைக்கிறாரு. இவ்வளவு நாள் நம்ம அறியாமையில இருந்த ஆத்ம உணர்வை இழந்து போய் தேக உணர்வுல அறியாமையில நடிச்சிட்டு இருக்கிறோம். இப்ப கடவுளே நமக்கு சத்கதி கொடுக்கிறாரு. சத்தியுகத்தில் வேறு யாருமே இல்லை சொல்லி சொல்றாரு. மிகவும் குறைவானவர்களே இருக்கிறார்கள். சொர்க்கத்துல 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. 33 கோடி தேவதைகள்ன்ட்டு பாடப்பட்டிருக்குது. அப்ப அவ்வளவுதான் தேவதைகளே, குறைவானவர்கள் தான் இருப்பாங்க. அந்த குறைவானவர்களும் அனைவரையும் விட அதிகமாக பக்தி செய்திருப்பார்கள். அந்த 33 கோடி பேர் தான் அதிகமா பக்தி செஞ்சிருப்பாங்க. அது வரிசை கிரமமா கடவுளை தேடி அலைஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு தான் கடவுள் கிடைச்சிருப்பாரு. அவங்கதான் அதிகமா பக்தி செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. உங்களிடம் கண்காட்சி மற்றும் மியூசியத்தில் அதிகமாக பக்தி செய்தவர்களே வருவார்கள் சொல்றாரு. இப்ப உங்கள்கிட்ட கூட கண்காட்சியில மியூசியத்துல வராங்க இல்லையா, அவங்க ஞானத்தை கேட்பாங்க. அவங்கதான் அதிகமா பக்தி செஞ்சவங்க தான் வராங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஒன்று சிவனுடைய பக்தி செய்தல், இதற்கு அவ்விபச்சார கலப்படமற்ற பக்தி என்பர். யாரு ஒரு சிவனை மட்டும் வழிபடுறாங்களோ அவங்க அவ்விபச்சார பக்தி பண்றாங்க. கலப்படமற்ற பக்தி, அதாவது ஒருத்தருடைய நினைவு, பல பேரை நினைக்கிறது கிடையாது, ஒருவரை நினைக்கிறது. அது கலப்படமற்ற பக்தின்னு சொல்லப்படுது. பிறகு பலருடைய பக்தி செய்து விபச்சாரி ஆகியிருக்கிறார்கள் சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தமோ பிரதான நிலையில நம்ம லட்சுமி நாராயணன், விநாயகர், முருகர், ஒருத்தவங்களை விடல இல்லையா, சாய்பாபா, இது மாதிரி எல்லாரையுமே இப்ப குருக்கள்ல கூட நம்ம இப்போ வணங்க ஆரம்பிச்சிட்டோம். ராகவேந்திரர், இந்த மாதிரி பலருடைய பக்தி செஞ்சு செஞ்சு விபச்சார பக்தியா ஆகியிருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது மிகவும் முற்றிலும் தமோ பிரதானமான பக்தியாக இருக்குது. இப்ப பாருங்க, சுத்தமா கடவுளே கும்பிடுறது இல்ல, அந்த மாதிரி இருக்குது. கோயிலுக்கு போனா கூட சாமியை பாக்குறது இல்ல, மத்தவங்களதான் பாத்துட்டு இருக்குது. என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க அதான் பாக்குறது. அந்த பக்தின்றதே இல்லாம போயிடுச்சு. இந்த காலத்து குழந்தைங்க கோயிலுக்கு போகவே விரும்ப மாட்டாங்க. இதே சினிமா, பீச் அதுக்கெல்லாம் போல அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனா கோயில்னாலே பிடிக்க மாட்டுது. ஏன்னா முற்றிலும் தமோ பிரதான பக்தி ஆயிடுச்சுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பக்தின்றதே இல்லாம போயிடுச்சு. அந்த பயபக்தின்னு சொல்லுவாங்களா, அது சுத்தமா இல்லைன்னு சொல்லி சொல்றாரு பாபா. முதலில் சதோ பிரதானமான பக்தியாக இருந்தது, பிறகு ஏணியில் இறங்கி இறங்கி தமோ பிரதானமாகி விட்டார்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம இந்த 5 தத்துவங்களை கூட வணங்குறோம். இந்த நெருப்பு, நீர், காற்று, கல்லை கூட சிலையா நினைச்சு வணங்குறோம். இது எல்லாமே பண்றோம் இல்லையா. இது மாதிரி ரொம்ப தமோ பிரதான பக்தி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. இது போன்ற நிலை ஏற்படும் போதுதான் அனைவரையும் சதோ பிரதானமாக மாற்றுவதற்காக தந்தை வருகிறார். இந்த மாதிரி நீங்க எல்லாத்தையும் வணங்க ஆரம்பிக்கும் போது, உங்க புத்தி ரொம்ப கீழ்த்தரமா ஆகும்போதுதான் நான் வரேன், நான் உங்களை சதோ பிரதானமா ஆக்கிறதுக்கு வரேன்னு சொல்லி சொல்றாரு. இந்த எல்லையற்ற நாடகத்தை கூட நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் சொல்லி சொல்றாரு பாபா. நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டிருக்கப்பட்ட செல்லமான
குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எல்லையற்ற தந்தையிடம் எல்லையற்ற சொத்தை அடைவதற்காக நிச்சயம் தூய்மையாக ஆக வேண்டும். இப்போது தூய்மையினுடைய சொத்தை அடைந்தால்தான், அதாவது காமத்தை வெல்லும் போதுதான் உலகத்தை வென்றவர் ஆக முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. இரண்டாவது பாயிண்ட், எல்லையற்ற தந்தையிடம் படிப்பை படித்து தன்னை சோழிலிருந்து வைரம் போல மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லையற்ற சுகத்தை அடைய வேண்டும். இப்போது மனிதரிலிருந்து தேவதையாக மாற்றுவதற்காக பாபா நம் எதிரில் இருக்கிறார். இப்போது நம்முடையது மிக உயர்ந்த பிராமண குலம் என்ற போதை இருக்கட்டும் சொல்லி பாபா சொல்றாரு. வரதானம், ஞானத்தில் நிறைந்த வள்ளலாகி அனைத்து ஆத்மாக்களுக்காக நல்ல விருப்பங்களை உருவாக்கக்கூடிய மிகவும் உயர்ந்த சேவாதாரி ஆவீர்களாக என்ற வரதானம் பாபா கொடுக்குறாரு. ஞானத்துல நிறைஞ்ச வள்ளலாகி எல்லாருக்கும் கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, எல்லாருக்கும் புரிய வைங்க, நல்ல விருப்பங்களை உருவாக்குங்க, இந்த ஆத்மாவும் ஞானம் நிறையட்டும், இவங்களுக்கும் கடவுளை தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த மாதிரி ஆகக்கூடிய மிகவும் உயர்ந்த சேவாதாரி ஆகுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. நல்ல விருப்பங்கள் உருவாகுவதற்கான விசேஷமான ஆதாரம் நல்ல எண்ணங்கள். பாருங்க, நம்ம நல்ல விருப்பம் உருவாகிறதுக்கு ஆதாரமே நல்ல எண்ணம் தான். நம்ம நல்லது நினைக்கிறோம் இல்லையா மற்றவங்களுக்கு, இவங்க நல்லா இருக்கட்டும், இவங்களும் நல்லா இருக்கட்டும், இவங்களும் கடவுளுடைய ஞானம் கிடைக்கட்டும், அதுதான் நல்ல எண்ணங்கள். அது மூலமா தான் நல்ல விருப்பமே உருவாகும்னு சொல்றாரு. யார் வீணான எண்ணம் மற்றும் மற்றவர்களின் சிந்தனையில் இருப்பவர்கள் நல்ல விருப்பம் உள்ளவர்களாக இருக்க முடியாது. ஏதாவது வேஸ்டா நினைச்சிட்டு மற்றவங்கள பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறவங்களால நல்ல விருப்பம் வைக்க முடியாது சொல்லி சொல்றாரு. நல்ல விருப்பங்கள் கொண்ட மணிகளிடம் நல்ல எண்ணங்கள் என்ற சக்திசாலியான கஜானா எப்போதும் நிறைந்திருக்கும் சொல்லி சொல்றாரு. யார் அந்த மாதிரி நல்ல விருப்பங்கள் வச்சிருக்கிறாங்களோ அந்த மணிகள் அவங்கள்ட்ட சக்திசாலியான கஜானா இருக்கும். எப்பவுமே அவங்க நல்ல எண்ணங்கள் என்ற கஜானா வச்சிருப்பாங்க. நிறைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் மற்றவர்கள் மீது நல்ல விருப்பம் உடையவர்களாக முடியும் சொல்லி சொல்றாரு. அவங்க எப்பவுமே நிறைஞ்சிருக்கிறதுனால மற்றவங்களுக்கு நல்ல விருப்பம் வைப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நல்ல விருப்பம் என்றால் அனைத்து விதமான ஞான ரத்னங்களால் நிறைந்து இருப்பர் சொல்லி பாபா சொல்றாரு. அந்த மாதிரி ஞானத்தில் நிறைந்த வள்ளலாகி நடக்கும் போதும் சுற்றும் போதும் ஒவ்வொருவருக்கும் சேவை செய்து மிக உயர்ந்த சேவாதாரி ஆவார். அந்த மாதிரி யார் மணியா இருக்கிறாங்களோ, மாலையில மணியா இருக்கிறாங்களோ, அவங்க வந்து ஞானத்துல நிறைந்த வள்ளலா இருப்பாங்க. நடக்கும் போதும் சுத்தும் போதும் எங்க போனாலும் சரி, வாயில இருந்து ஞானம் தான் வந்துகிட்டே இருக்கும். யாரை பார்த்தாலும் அறிமுகம் கொடுப்பாங்க, பரமாத்மாவோட அறிமுகம் கொடுப்பாங்க. வாங்க கிளாஸ் கவனிங்கன்னுவாங்க, வாங்க யோகா கத்துக்கங்கன்னுவாங்க. அவங்க வாயில ஞானமும் இந்த யோகா சேவை தான் வந்துகிட்டே இருக்கும். வேற எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. யாரை பார்த்தாலும் இவங்களுக்கும் நல்லது நடக்கணும்னு தான் யோசிப்பாங்க. அவங்க ஒவ்வொருவருக்கும் சேவை செஞ்சு மிக உயர்ந்த சேவாதாரியா ஆவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. நம்ம அந்த மாதிரி மாறிடணும். இன்னைக்கு நம்மளுக்கு அந்த வரதானம் பாபா கொடுத்துட்டாரு. ஸ்லோகன், உலக மாற்றத்தின் காரியத்தில் நிமித்தமாகும் போது உலகத்தின் ராஜ்ய அதிகாரி ஆக முடியும் சொல்லி சொல்றாரு. இப்ப உலகமே மாற்றம் அடைஞ்சிட்டு இருக்கு. இது உலகத்துல இருக்கிற எல்லா தலைவர்களும் இந்த உலகம் மாறணும்னு நினைக்கிறாங்க, அமைதி ஏற்படணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதை யாராலையும் செய்ய முடியல. அது கடவுளால மட்டும்தான் முடியும். கடவுளே வந்துட்டாரு, உலக மாற்ற காரியத்திற்கு வந்திருக்கிறாரு. அதுக்கு நம்மள நிமித்தமாக்கியிருக்கிறாரு. அந்த உலக மாற்ற காரியத்திற்கு நிமித்தமாகும் போதுதான், கருவியாக நம்மளும் செயல்படும் போதுதான் நமக்கு இந்த உலகத்தினுடைய ராஜ்ய அதிகாரியா ஆக முடியும்னு சொல்லி சொல்றாரு. உலகத்தினுடைய ராஜ்ய அதிகாரி அவங்க யாரு? உலகத்தையே ராஜ்யம் பண்ணாங்க லட்சுமி நாராயண். அந்த மாதிரி நம்மளால ஆக முடியும். ஆனா இப்போ நமக்கு பகவானுடைய காரியத்துல பயப்படாம அவருக்கு நம்ம உதவி செய்யணும். மேல நம்பிக்கை வச்சு தைரியம் வச்சு முன்னேறி செல்லணும். பகவானுடைய காரியத்திற்கு ஒரு சுண்டு விரல் கொடுக்கணும். அததான் வந்து அந்த கோபியர்கள் வந்து அந்த கோவர்த்தன மலையை தூக்கும் போது எல்லாரும் ஒரு சுண்டு விரல் கொடுத்தாங்க. கிருஷ்ணர் ஈஸியா தூக்கிட்டாருன்ற மாதிரி அந்த நினைவு சின்னமா காமிச்சிருப்பாங்க. அது நம்மளுடைய நினைவு சின்னம் தான். இப்ப கடவுளே வந்திருக்காரு உலகத்தை மாத்துறதுக்கு. எல்லா நல்லதையும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த காலத்துல நல்லது சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா அதுக்கு நம்ம தைரியமா கடவுளுக்கு உதவி செய்யணும். அந்த தைரியமா சுண்டு விரலை கொடுக்கும் போது தான் அந்த உலகமே மாறும். அப்ப அவங்களுக்கு தான் அந்த உலக ராஜ போஸ்ட், உலகத்தினுடைய ராஜ்ய அதிகாரி என்ற போஸ்ட் அவங்களுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.